கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததான நன்மைகளை குறித்து இந்த வேளையிலே சாட்சி பகரும்படியாக தருணத்தை தந்தபடியாக நான் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடிப்படையிலே நான் மதுரையை சார்ந்தவன். மதுரையில் உள்ள மையப்பகுதியிலே செல்லூர் என்ற இடத்திலே நாங்கள் வசித்து வந்தோம். எங்களுடைய மூதாதையரிலே யாருமே இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்ல, எங்களை உட்பட. இப்படிப்பட்ட காலங்களிலே அந்த பகுதியிலே நாங்கள் என்னுடைய தாய் தகப்பனார் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் வட்டி கொடுக்கிற தொழிலை பண்ணி வந்தனாலே ஓரளவுக்கு அந்த பகுதியிலே வசதி உள்ளவர்களாய் இருந்தோம். இதன் நிமித்தம் அங்கு எங்கள் மேலே அநேகருக்கு பொறாமை உண்டாக்கப்பட்டது. அந்த நாளிலே ஒரு நாள் அந்த பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயிலிலே விழா கொண்டாடும்படியாக விழா நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்டிலே என்னுடைய மாமா ஒருவரோடு சண்டை போட்டுக்கொண்டு அப்படியே அந்த தெருவில் வரும்போது எங்களுடைய வீட்டு முன்பாக வைத்து அவர் தலையிலே பெரிய கல்லை போடும்படியாக இருவர் கூடி நின்றார்கள். என்னுடைய தாய் அதை பார்த்துவிட்டு ஓடி வந்து அந்த கல்லை பிடுங்கின போது அது ஒரு பெரிய போர்க்களமாக மாற்றப்பட்டது. இது சரியாக 3 மணி அளவிலே அது நடைபெற்றது. அது அந்த நாளிலே அங்க பொங்கல் வைப்பதற்காக வரிசையாக இந்த விறகு கட்டைகளும் கல்லுகளும் அடுக்கப்பட்டு 4 மணிக்கு பொங்கலுக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த 3 மணி அளவிலே இந்த சண்டை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மணி வரையும் தொடர்ந்து நாங்களும் எங்களை சேர்ந்த ஒரு சிலரும் அந்த பகுதியில் உள்ள மற்ற எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக ஒரு பெரிய வார் அது சொல்லணும். சண்டை நிறைந்த இடத்திலே பெரிய பிரச்சனையாய் எங்களுக்கு பல பேருக்கு இரத்த காயம், அவங்களுக்கு பல பேருக்கு இரத்த காயம். எங்களிலே பாதி பேர் மருத்துவமனையிலும் போலீஸ் ஸ்டேஷனிலும் இருக்கிறார்கள், அவர்களிலும் அப்படி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கால நேரத்திலே இரவு 1 மணி அளவிலே இந்த செய்தியை கேட்டு சிபிஐயிலே அதிகாரியாக என்ற சித்தப்பா அங்கே வந்திருக்கிறார்கள். இந்த செய்தி அவருக்கு எப்படியோ போயிருக்கிறது, வந்திருக்கிறார்கள். அவர் நேரடியாக போய் போலீஸ் அதிகாரிகளை பார்த்து போலீஸை விசாரித்துட்டு வரும்போது அவர் 1 மணிக்கு என்னுடைய தகப்பனார் மற்றும் என்னுடைய தாத்தா அவர்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, மற்ற நாங்கள் யாரும் இல்லை, அங்கங்க இருக்கிறோம். பாதி பேர் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க, பாதி பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அதிகாரிகளை பார்த்து நடந்த சம்பவங்களில் என்னென்ன என்று விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மிகவும் ஜனங்கள் எல்லாம் உங்க குடும்பத்தில் பொறாமையா இருக்கிறாங்க, இது சாதாரணமா முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க குடும்பத்தில் 2-3 பேர்கள் கொலையாகலாம், இல்லை நீங்கள் ஆண்கள் அதிகமாக இருக்கிறதுனாலே அவர்களை நீங்கள் அதிகமாக யாராவது கொலை செய்தால் இது டெம்பரவரியாக முடிகிற விஷயமா இருக்கும் அப்படின்ற செய்தியை அவருக்கு சொன்ன மாத்திரத்திலே அவர் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து என் தகப்பனையும் என்னுடைய தாத்தாவையும் கூட்டி வைத்து இப்படியாக கேள்விப்படுகிறேன், அதனால நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள் நினைத்து நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இந்த பகுதியிலே இனிமேல் குடியிருக்க வேண்டாம், அதிகாலையிலே காலி செய்து போய்விடுவோம் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப நேரம் இதை குறித்து அதிகமாக பேசிவிட்டு காலையிலே நாங்கள் எல்லாம் அங்கங்கே இருந்தெல்லாம் வீட்டுக்கு வரும்போது இந்த செய்தியை சொல்லும் போது அதற்கு எல்லாரும் தூக்கு கொண்டு செத்து விடலாம், இவர்களுக்கு பயந்து இந்த ஊரை விட்டு போவதை விட அந்த மாதிரியான தற்கொலைக்கு போகிறது சால சிறந்தது என்று நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அவர் எல்லாரும் பேசி முடித்த பிறகு இதுதான் முடிவென்றால் நான் போய்விடுகிறேன், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த காரியத்தை சொல்கிறேன் ஒரு அழுத்தமாக ஒரு வார்த்தையை சொல்லி எங்களுக்கு அறியாமலே அங்கே ஏரியாவில் இருக்கிற லாரியை பேசி கூட்டிட்டு வந்துட்டார். வந்து அந்த நாளிலே அடுத்த நாள் அதே 3 மணிக்கு அந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணி வெளியே சென்று விட்டோம். சென்று வெளியே இருந்த இடத்துல மிகவும் எங்களுடைய தாயார் தான் இதற்கு காரணம், அந்த நீ போய் அவர்களை போய் அந்த இடத்துல நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது என்று சொல்லி மனவேதனைப்படும்படியாக ஒரே எல்லாம் குடும்பத்திலே பேச்சு. அதன் நிமித்தம் எங்களுடைய குடும்பம் மாத்திரம் தனியாக நாங்கள் வந்துவிட்டோம். இந்த நேரத்திலே என்னுடைய சகோதரி என்னுடைய தாய்க்கு மிகவும் வருத்தம், நம்ம இன்னும் யாருக்கும் கெடுதல் செய்யலையே, அந்த இதை காப்பாற்றத்தான் போன வருத்தம் புரிஞ்சுக்கிற மாட்டாங்களே அப்படின்னு அந்த நாட்களில் அவர்களுக்கு புரியவில்லை. இப்படியாக நாங்கள் அந்த இடத்துல வந்து இன்னொரு ஏரியாவுக்கு நாங்கள் குடிபெயர்ந்து விட்டோம். என்னுடைய சகோதரி சிறியவள் ஒரு 4 வீடு தாண்டி இந்த சபையை சார்ந்த ஒரு குடும்பம், அவர்கள் அந்த வீட்டில் போய் விளையாண்டு கொண்டு வருவாள். கொஞ்ச நேரம் ஆனமே ஆள காலவில்லை என்று நாங்கள் அப்போல்லாம் படிப்பதற்கு நான் ஹாஸ்டலில் போய்விட்டேன். என்னுடைய அண்ணன்
இன்னொரு பாட்டி வீட்டிலே போய்விட்டார். என்னுடைய தம்பி மாத்திரம் சிறுவன், அவன் அங்கே இருந்து கொண்டிருந்தான். போய் என் தாய் போய் கூட்டிட்டு வரும்போது அங்க இருக்கிற அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அவங்க சரி சொல்றாங்களேன்றக்காக ஜெபம் பண்ணிட்டு இப்படி வந்துட்டு இருப்பாங்க. குறுகிய காலகட்டத்திலே நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது எனக்கு ஒரு கடிதம் வந்தது என்னுடைய சகோதரிடம் இருந்து. நம்முடைய தாயும் தகப்பனும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார்கள் என்று. எனக்கு ஆச்சரியமா, நான் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவ பள்ளி, அந்த பள்ளி ரோமன் கேத்தலிக் பள்ளி. அங்கேயே நான் சொல்லுவேன், இவங்க ஏன் தேவையில்லாம நேரங்களையும் காலங்களையும் வேஸ்ட் பண்ணி சர்ச்சுக்கு போறேன் அங்க போறேன்னு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் அடிப்படையிலே கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். அந்த பகுதியிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காக அந்த காலகட்டத்திலே என்னுடைய சிறு வயதிலே கூட நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். இந்த எண்ணம் என் மனதில் இருந்தனால இதை சொல்லுவேன். எனக்கு இந்த லெட்டர் பார்த்த உடனே அந்த ஹாஸ்டல்ல யாரிடம் சொல்லாமல், அது மதுரையிலிருந்து 110 கிலோமீட்டர், நான் சொல்லுவது 1974 நடந்த சம்பவம். 110 கிலோமீட்டர் நான் வீட்டுக்கு தானாக தனியாக வந்து விட்டேன். வந்து அண்ணனிடம் பேசும்போது என்ன நடந்துச்சு, ஏன் இப்படிலாம் இந்த மாதிரி இவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க, எனக்கும் பிடிக்கல, நானும் பாட்டி வீட்டில் தான் இருக்கேன், என்னன்னு செய்யறேன்ட்டு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தோமே, நானும் உட்கார்ந்து பேசணும். நீங்க இஸ்லாமிய மதத்துக்கு கூட மாறிக்கங்க, சைன மதத்துக்கு கூட மாறிக்கங்க, ஆனா எங்களை இந்த சர்ச்சுக்கு வாங்க, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டதுனால என்னுடைய தாயும் தகப்பன் மாத்திரம் அப்ப அங்க அருகில் உள்ள ஒரு சபைக்கு போய் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நாட்களிலே நம்முடைய சகோதரர்களும் பரிசுத்தவான்களும் வீட்டிலே தொடர்ந்து வந்து அவர்கள் ஜெபித்ததினாலே அந்த அங்கே வாருங்க, இங்க போய் கொண்டிருக்கிறேன், நாங்கள் அந்த சபையிலே அங்கே சேர ஆரம்பித்தோம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும்படியான என்னுடைய குடும்பத்தாருக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார். தேவன் என்னை தெரிந்து கொண்டதினாலே என்னை பல முறை மரணத்துக்குள்ளாக பிசாசானவன் கொன்று போனான். தேவன் அதிலிருந்தெல்லாம் காப்பாற்றினார். நாங்கள் அந்த செல்லூர் பகுதியிலே அந்த வைகை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய பாத்ரூமே அதான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து குளிச்ச இடம் பூரா அந்த இடத்துல தான். ஒரு நாள் அப்படியாக குளித்து கொண்டு இருக்கும்போது தண்ணி நிறையாக வந்து என்னை தண்ணி இழுத்து சென்றது. என்னை ஒருவன் காப்பாற்றுறதுக்கா என்னை இழுத்தான், நான் வெளியே வந்துட்டு அவனை இழுத்துட்டு போயிருச்சு. அவங்க ஒரு இடத்துல போய் அப்புறம் அங்க இருக்கிற ஆட்கள்லாம் போய் காப்பாற்றினார்கள். அதே போல இன்னொரு முறை அதே இடத்துல கொஞ்ச தூரம் ஒரு கிணறு இருக்கும், அங்கிருந்து குதித்து தவும்போது ஒரு சகதிக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டு விட்டேன். என்னுடைய கை மாத்திரம் வேலை ஆடிக்கொண்டிருந்தது. கடைசி நேரத்திலே யாரோ ஒருவர் என்னை தூக்கி விடுவது போல இருந்தது. தூக்கி விட்டு மேலே வந்து பார்த்தால் யாருமே இல்லை. ஆனால் அந்த லாஸ்ட் மூச்சு இருக்கிற நேரத்தில் நான் தப்பித்துக் கொண்டேன். இப்படியாக ஒரு நேரத்தில் நான் ரோடை கிராஸ் பண்ணும்போது என்னுடைய கால் தடுமாறி விழுந்து விட்டேன். இப்படி முழித்து பார்க்கும்போது அந்த பஸ்ஸுடைய டயர் என்னுடைய விழாவு பக்கத்தில் இப்படி பார்த்தேன். எத்தனையோ முறை என்னை ஜீவனை எடுக்கும்படியாக அவன் எனக்குள்ளாக கிரியை செய்து வந்தான். நான் எங்களுடைய தாய் தகப்பன் இந்த ஆலயத்துக்கு செல்வதனாலே என்னுடைய தாய் மாத்திரம் எனக்கு ஒரு கேட்டுக்கொண்டார். என்னை பைக்கில் கொண்டு வந்து நம்முடைய சர்ச்சில் விட்டுட்டு வந்திருப்பா, அதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி. நான் அதனால அங்கே 9 மணிக்கு ஆரம்பிக்கும். அவர்களை கொண்டு வந்து விட்டு இந்த பக்கத்தில் கூட வரமாட்டேன், ஏதாவது நம்மளை கேன்வாஸ் பண்ணி இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி இறக்கி விட்டுருவேன். 12 மணிக்கு முடியும். நான் 11:55க்கு அங்கே நிற்பேன். யாராவது வெளியே வந்தாங்கன்னா கூட்டிட்டு வருவேன். இப்படியாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் 12 ஆச்சு, 12 காலாச்சு, இன்னும் ஆளை காணோம், வரல, யாருமே வந்த மாதிரி தெரியல. என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் சரி உள்ள போவோம் அப்படின்னு பார்த்து உள்ள நின்ற போது உள்ள ஏதோ கூட்டம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆட்கள். சரி பின்னால போய் உட்காருவோம், வெயிலா இருந்துச்சு, பின்னால பெஞ்சில் போய் உட்காருவோம். அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த கன்க்ளூஷன், அந்த அன்னைக்கு மெசேஜ் பத்தி பேசினது, அது என்னை பத்தி பேசினது மாதிரியே இருந்தது எல்லாமே. நான் சரி அம்மா நம்ம லேட்டா வருவோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போல தெரியுது, பையன் வருவான்னு பேசுறதுக்காக அப்படின்னு வச்சுட்டு வண்டி கூட்டம் முடிஞ்ச பிறகு வீட்டில் சொன்னேன், ஒன்னையோட வச்சுக்கணும், வேற பிள்ளைகளை பத்தி அங்க சொல்றது இங்க சொல்றதெல்லாம் வைக்கக்கூடாதுமா அப்படின்ட்டு. நான் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலையப்பா அப்படின்ட்டு. அந்த இரவு சரியாக எனக்கு ஒரு 12 மணி இருக்கும் என்னை கன்னத்தில் ஒருவர் பள்ளிச்சிருந்து அரைந்து வலிக்குதானா. முடிச்சு பார்த்தா யாருமே இல்லை. அந்த ரூம்ல எல்லாம் பார்க்கறேன், அங்க அம்மா அப்பா படுத்திருக்காங்க, எல்லாருமே தூங்கி இருக்கிறாங்க. ஆனா எனக்கு சொப்பனம் இல்லை, ஆனா வலிக்குது. எந்திரிச்சு பார்த்த பிறகு வலிக்குது. சரி கொஞ்சம் ஏதோ நம்ம தெருல இப்படி விழுந்து கட்டையில விழுந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு மறுபடியும் படுத்தேன். மறுபடியும் 3 மணிக்கு ஒரு அறை,
எந்திரிச்சு பார்த்தா ஆள் இல்லை. மீண்டும் படுத்து 5 மணிக்கு அதே மாதிரி அறை. சரி, காலையில் அம்மாட்ட கேட்போம், அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னா, நீ ஆண்டவர் தான் உன்னை எழுப்பியிருக்காரு அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டியா வேலையை, சரி நான் சொன்னது தப்பு அப்படின்ட்டு விட்டு விட்டேன். சிறிது நாள் கழித்து தேவன் என்னோடு பேசின அதே மாதிரி படுத்திருக்கும் போது சத்தம் மாத்திரம், உன்னை என் கண்ணின் கருவிழி போல் காப்பேன் என்று. நான் வேதத்தை தொட்டு கூட பார்த்தது கிடையாது. இந்த வார்த்தை எனக்கு அருமையாக இருந்தது. கண்ணின் கருவிழி போல காப்பேன், நல்லா இருக்கு. உன் எலும்புகள் முறிவதில்லை. அடுத்த சத்தம், இதுவும் நல்லா தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அன்னைக்கு ஈவினிங் வந்து பிரதர் ஜாஸ்வா அங்கே வந்தாங்க. வீட்டுக்கு வந்தபோது அம்மா வந்து நான் அம்மாட்ட சொன்னமே, இதை அவர்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்ட்டு. அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், அழைப்புக்கு நீங்கள் பிரதர் நீங்கள் அதுக்கு டினைன் பண்ணக்கூடாது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. இந்த வார்த்தையை மனதிலே வைத்து கொண்டேன். காலம் சென்றது. தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். எங்கள் பகுதியில் இந்த அரசியல் கட்சியிலே நான் ஒரு அங்கத்தினராக ஒரு பேச்சாளராக இருப்பதனால அந்த அந்த ரோட்டில் இருக்கிற எல்லா கட்சியோட மீட்டிங்கும் நம்மளை முதலா போட்டுருவாங்க. நான் அது அப்படி இருக்கிற கட்டத்தில் அங்கே இந்த சண்டே ஸ்கூல் ஹெச்எம் வந்து அந்த கார்னரில் வீட்டில் இருப்பாங்க. அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு சர்ச்சுக்கு போவேன், இங்கே மீட்டிங் நடக்கும். இப்படி பார்த்தா அங்கேருந்து பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினச்சி இதை மனசில் வச்சுட்டு அவங்க வந்து, நான் இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன், என்ன சொன்னாங்க, நீ சண்டே கிளாஸில் வந்து சேருங்க அப்படின்ட்டு. சண்டே கிளாஸ் அதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற விஷயமே. நேரடியாக என்னை 11th ஸ்டாண்டர்டில் படிக்கும்படியாக உதவி செஞ்சாங்க. அந்த நாட்களிலே எனக்கு அப்போதான் வேதத்தை வாசிக்கவே ஆரம்பித்தேன். வேதத்தில் ஆக இவ்வளவு பெரிய மகத்துவமான காரியமா இருக்கே, ஏன் நம்ம இதை அறிந்து கொள்ளக்கூடாது என்று இப்படி போய்கின்ற நேரத்திலே அந்த வருடத்திலே யூத் மீட்டிங் போனேன். தேவன் என்னோடு பேசினார். எனக்கு ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை விளங்கும்படியாக அநேக காரியங்களை குறித்தார். கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன். இந்த காலகட்டத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே எங்களுடைய சந்ததிகளிலே யாருமே இல்லாதனால எங்களுக்கு பயங்கர போராட்டம். வயல்வெளிகளை போனால் சாடையாக பேசுவார்கள். என்னுடைய தாயார் அநேக நகைகள் போட்டு வந்திருந்தாங்க. திடீர்னு நகையெல்லாம் எடுத்த பிறகு கணவனை வைத்துக்கொண்டே விதவையா ஒருத்தி போறாரு பாரு, நிறைய பேச்சு. அதனாலே நாங்கள் தோட்டத்தை அப்படியே விட்டு விட்டு இன்னொருத்தர் கொடுத்து அங்கு போக வேண்டாம் என்று மறுபடியும் வெளியே வந்தோம். அநேக நிந்தைகள், அநேக போராட்டம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ஆனா எங்கள் மனமெல்லாம் நன்றாக சந்தோஷமா இருக்கிறது. சூழ்நிலைகள் எங்களுக்கு அப்படி இல்லை. இப்படி கட்ட காலங்களில் நாங்கள் படித்து கொண்டிருந்ததுனால எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் தம்பி போனா, நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். அண்ணன் எம்ஏ முடிச்சு பிஎல் படிச்சான். பணம் தேவைப்படுகிறது, இருக்கிற இடத்தை வைத்து விட்டோம். வேலை என்று சொன்னா 2 டேங்கர் லாரி மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு தீனி போடவே பத்தவில்லை. ஆனால் எல்லா பேரும் என்ன, எங்களுடைய உறவினர்கள்லாம் சொன்னாங்கன்னா, இவங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினதுனால அமெரிக்காவிலேருந்து இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட், பிள்ளைகள்லாம் படிக்க வைக்க முடியாது, இவங்க அப்படிதான் படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற செய்தி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், அமெரிக்காவோட இன்னும் பெரிய இடம் இருக்கு, அங்கே யாரும் இப்போ போக முடியாது, அந்த இடத்துல தான் எங்களுக்கு சப்போர்ட் வருது, அதனால நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இப்படியாக அந்த கஷ்ட காலங்களிலே எங்கள் எல்லாரையும் படிக்க வைத்து நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார். என்னுடைய வேலை காரியமாக நான் மனுஷிகமா ரொம்ப ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும், எதுனா நம்ம பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இப்படின்னு. இப்படிப்பட்ட காலத்திலே என்னுடைய வேலையை நான் எம்ஃபில் முடித்து விட்டு கல்லூரிக்காக வேலைக்கு தேடிக்கொண்டிருந்த நேரத்திலே டிப்டி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் அந்த ஆஃபீஸில் என்னுடைய தெரிந்தவர் பணிபுரிந்தனாலே எந்த காலேஜில் லீவ் போஸ்ட் இருந்தால் அந்த உடனே அங்கே என்னை ஃபிட் பண்ணுவார். போங்க போய் 6 மாதம் பார்த்துட்டு வாங்க, 6 மாதம் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்படியாக அந்த வேலையிலே பெர்மனன்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியே வர வேண்டி இருக்கும். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலே போய் சேரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அது தேவன் செய்த மகா கிருபை. என்னுடைய முயற்சியில் மிகப்பெரிய முயற்சி. அந்த நாளிலே ஆரம் வீரப்பன் என்ற நபர், அவர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். எங்களுடைய எல்லாருமே அரசியல் கட்சியிலே அரசியல்வாதியிலே பெரியவராக இருக்கனால அந்த அவங்களோடு சேருவது எங்களுக்கு பெரிய காரியம் இல்லை. அந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலே மந்திரி இப்படி உட்கார்ந்துருக்கா, என்னையும் உட்கார சொல்லிட்டார். மாவட்ட செயலாளர் எங்களுடைய உறவினர் என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டுட்டு அடுத்த நாளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணு வைஸ் சான்சலர் உட்காந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா காலையில் எடுத்து ரெடியாக அங்கே போகிறேன். அந்த இரவு இது மாதிரி 4 அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அந்த இரவே சிண்டிகேட்டை கூப்பிட்டு
அன்றைக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர் சிண்டிகேட்டருடைய மெம்பராக இருந்தார். கூட்டு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டே இன்வேலிடுன்னு போட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் விட்டாங்க. நான் போய் பார்க்குறேன், வேலை இல்லையா, வீட்டுக்கு போங்க அப்படின்னு. இது மாதிரி அநேக காரியங்களை நான் முயற்சி பண்ணேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வேலை வந்துச்சு. ஓடி பக்கத்தில் இருக்க காடமம் பிளான்டர்ஸ் அசோசியேஷன் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன். 4 மாதங்களாக வேலை பார்த்துருந்தோம். அன்றைக்கு யூனிவர்சிட்டியில் வாரத்துக்கு 12 நாட்கள் தான் இருந்தது. வாரத்துக்கு 14 நாட்களாக மாற்றினால 2 நபர்கள் அந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரணும். நான் தான் ஜூனியர் மோஸ்ட்டு, சொல்லவே முடியல, நான் வெளியே வர வேண்டியிருந்தது. இன்னொருத்தர் அவர்கள் வேற ஆக்சிலரிலாம் கொடுத்து காப்பாற்றி வச்சிட்டாங்க. இப்படியாக எவ்வளவோ வேலை. இந்த காலகட்டத்திலே நாங்கள் சென்னைக்கு மாற்றலாகி போனோம். சென்னையில் ஏதாவது வேலைக்கு தேடுவோம் என்று இருக்கும்போது பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகத்தினுடைய செயலர் எங்களுடைய சொந்தக்காரராக இருந்தார். அவரை போய் பார்த்ததுமே, நீ மதுரையில் இருக்கிற அட்ரஸை சென்னைக்கு மாத்திரு, உனக்கு அங்கே வேலை வாங்கி தரேன். பச்சையப்பன் 7 கல்லூரி இருக்கு, அங்கே காஞ்சிபுரத்தில் உள்ள கல்லூரியில் உனக்கு வேலை வாங்கி தரேன். உடைய இதெல்லாம் கூட எனக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு எனக்கு வந்துச்சு. அந்த ரோஸ்ட் அங்கே 14 போஸ்ட் இருந்துச்சு. மேத்தமெட்டிக்ஸ்க்கு அந்த வர்ற அந்த காலேஜில் அப்படி எடுத்து வச்சிருந்தார். இதில் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணனால மேத்தமெட்டிக்ஸுக்கு ஷெட்யூல்டு கம்யூனிட்டிக்கு வந்துருச்சு, பிசிக்கு வரல. அவர் கூப்பிட்டு சொன்னா, உலகத்திலே மிகப்பெரிய துரதிருஷ்டவாதி யாருன்னா நீ தான். என்ன காரியம் செஞ்சு நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் முதற்கொண்டு சொல்லிட்டு வந்தேன், உனக்கு இந்த மாதிரி வரல, நீ எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இப்படி காட்ட காலகட்டத்திலே நான் கெல்லிசிக்கு நாங்கள் அருகில் இருந்தோம்னா கெல்லிசி சபைக்கு போயிருந்தோம். அங்கே என்னுடைய சண்டே கிளாஸில் படித்த அந்த 11th படித்த அங்கே ஒரு பையன் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தான். அவன் கேட்டான், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. வேலை தேடிட்டு இருக்கேன். நீ ஒரு கம்பெனிக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டான். என்ன வேலை? என்ன, கம்ப்யூட்டர் டீச் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு கம்ப்யூட்டரில் அனுபவம் இல்லை, நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டையில் உள்ள ஒரு பள்ளியிலே போய் அங்குள்ள கம்ப்யூட்டர் ஆசிரியராக பணிபுரிய வான்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்று ஞாயிற்றுக்கிழமை சொன்னா புதன்கிழமை போயிரு அப்படின்னு சொல்லி புதன்கிழமை அங்கே போய் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த முதல்வரை கேட்கும்போது, அவர் பணம் வாங்க தாங்க வருவாங்க, வர்றதுக்கு முன்னால் எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, நீங்க சொல்றவர் இப்போ வரமாட்டாரு அப்படின்ட்டு. அங்கே பள்ளியிலே உட்கார்ந்துருந்தேன். மணி 11 ஆயிட்டு. ஒரு சின்ன ஜெபம் பண்ண, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இன்னொரு 1/4 மணி நேரம் நான் இங்கே இருப்பேன், நீ இந்த வேலையை வாய்க்க பண்ணா நான் இருப்பேன், இல்லாட்டி 11:15 வெளியே போயிடுவேன்னு சொல்லி 11:15 ஆயிடுச்சு. இந்த கம்ப்யூட்டர் அறையை விட்டு வெளியே வரும்போது அங்கே இந்த மாதிரி பெரிய கேட்டை திறந்து அவர் உள்ள வந்தார். வந்துட்டு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு ஒரு A = 10 B = 15 பிரிண்ட் A+B 25 இதுதான் கம்ப்யூட்டர்னு போயிட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நீ பாத்துக்கிறவ செஞ்சுக்கிறவ அப்படின்னு போட்டாங்க. +2 வரை இருக்கு. ஆண்டோடைய கிருபையினால அந்த வேலை ஏன் தேவன் எனக்கு அங்கு கொடுத்தான்னு தெரியல. ஏன்னா நான் பிறந்தது மதுரையிலே, படித்த கல்வியெல்லாம் மதுரையிலே, சென்னையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்காக எந்த வேலையெல்லாம் அங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கலாம். இங்கே கொண்டு வந்து கொடுத்த அவன் சம்பளம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் 2400 ரூபா. நான் சாதாரணமாக டியூஷன்ல எனக்கு 8000 10,000 ரூபா சம்பளம் வந்துட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு வேலைக்கு அங்கே போய் சேர வேண்டியது இருந்தது. இரவு முழுவதும் அழுவேன், தேவனே இதில் என்ன காரியம், என்ன எதுக்காக என்னை சேர்த்து இங்கே வைத்திருங்கள் என்று சொல்லி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த ஆண்டு அந்த வேலூர் மாவட்டத்திலே முதல் பள்ளி கம்ப்யூட்டர்ல 100% ரிசல்ட் சென்டம் 4 பேர் வாங்கினாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, நான் சொல்லி கொடுத்ததா அப்படின்னு. ஏன்னா நான் பேசிக்கலி மேத்தமெட்டிஷியன், அவங்களுக்காக படிச்சு சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு நாள் நான் சென்னையிலிருந்து மதுரைக்கு வர வேண்டி இருந்தது. அன்றைக்கு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு மேல்நிலை பள்ளிகள்லாம் கணினிமயமாக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் நான் அதுக்கிடையிலே அங்கே ரிசைன் பண்ணிட்டு எனக்கு திருமணமும் ஆகிவிட்டது, நான் வெளியே வந்திருந்தேன். அதே போல சில அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அந்த லிஸ்ட் மாத்திரம் அதில் போட்டிருந்தாங்க. சரி நம்மளே அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு EMD எடுக்கிறதுக்கு 15,000 ரூபா. அந்த 15,000 மாத்திரம் தான் என்கிட்ட இருந்துச்சு. சரி ஒரு ஸ்கூல் கட்டி வைப்பேன்னா அன்னைக்கு 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். 15,000 ரூபாய் கட்டிட்டோம். பட் ஜெபம் பண்ணிட்டு இது பண்ணிட்டோம். கூப்பிட்டாங்க, அழைத்தார்கள். பெரிய பெரிய கம்பெனிகள் எவரன்னு பெரிய. நான் ஒரு ஆள் மாத்திரம் தான் செலக்ட் ஆனதுல, சிங்கிளா ஒரே ஒரு ஸ்கூல் மாத்திரம் கேட்டிருக்கேன். கர்த்தருடைய கிருபையில அந்த ஸ்கூல் கிடைக்க உதவி செய்தால் முதலாவது பல லட்சங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்த ஆண்டிலே
நிறைய ஸ்கூல் கேட்டாங்க. சரி, இது நிறைய பணம் வர்றதா இருக்குன்னு சொல்லி எங்களுடைய சகோதரர் நாங்கள் எல்லாம் கூடி ஒரு கணக்கு போட்டு சீக்கிரமா இதுல ஒரு 20 ஸ்கூல் எடுப்போம், அது 2 கோடி ரூபாய் எடுத்துடலாம்னு சொல்லி எல்லாம் ஆடிட்டர்ல கரைக்கப்பட்டு போட்டு அனுப்பினோம். டிஸ்குவாலிஃபைடு, வெளியே வந்துட்டோம். இவ்வளவு ஒண்ணுமே இல்லாம நான் வெறும் பேப்பர்ல நானா எழுதுனதுக்கு எனக்கு செலக்ட் ஆச்சு. அவங்க கேட்ட எல்லா குவாலிஃபிகேஷனும் வச்சு இது பண்ண ஆகலண்டா. ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதில் இல்லைன்றக்காக டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க டெண்டரை. ஆண்டவரே உம்முடைய சித்தமான அந்த காரியத்தை செய்யும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னுடைய ஆபீஸ்ல வந்து பார்க்கும்போது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல இருந்து அவங்கெல்லாம் ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. நீங்க ஏன் எங்க கவர்மெண்ட்ல வந்து நீங்க இந்த ப்ராஜெக்டை பண்ணக்கூடாது என்று. நாங்கள் அந்த நாளிலே அது மீண்டும் அந்த காரியத்தை செய்யும்போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 1 கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இதுல பெரிய தேவன் செய்த அற்புதம் ஒரு காசு கூட இருக்காது. தேவன் மேலே வச்சிருந்த விசுவாசத்தினாலே அங்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். கடைசி நேரத்தில் நாங்கள் கையில் வைத்திருந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சு வேலையை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண முடியல. பாண்டிச்சேரியிலிருந்து எஜுகேஷன் செக்ரட்டரி கூப்பிட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் முடிந்து விட்டது, நீங்க உங்களுடைய டெண்டரை வந்து நாங்க ரத்து பண்ணுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இவ்வளவு காசு வேஸ்ட் ஆக போகுது என்று அழுது அங்குள்ள ஒரு மந்திரியிடம் சொல்லும் போது அவர் ஒரு 15 நாள் டைம் வாங்கி கொடுத்தார். 15 நாளுக்குள்ள வேலையை முடிச்சு எல்லாம் இந்த கம்ப்யூட்டர்லாம் செட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே நீர் மாத்திரம் தான் அந்த காரியம். ஏன்னா அன்னைக்கு வந்து எங்களுக்கு 24 லட்சம் ரூபாய் தேவை. 24 லட்சம்ன்றது எண்ணி கூட பார்க்க முடியாத சூழ்நிலை நேரம். மதுரையில் இருக்க ஒரு நபரை பார்த்து அவர்கிட்ட போய் ஆண்டவர் நீ போய் கேளு அப்படின்னார். அந்த நபர் எப்படின்னா ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டான். அவன்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுத்தேன், ஒரு டீ கூட குடிக்க. நான் இப்படியே கேட்கிறேன், மயிலாடுதுறையிலிருந்து வரும்போது ஆண்டவர் பேசுறா, நீ அவர்கிட்ட போய் கேளுன்ட்டு. நான் அப்படியே சொல்றேன், ஆண்டவர் அவன் ஒரு டீ கூட தரமாட்டானே, அவனை இவ்வளவு பெரிய கஞ்சன்ட்ட போய் கேட்க சொல்றேன். காலையில ஆபீஸ் போன மாத்திரத்தை அங்க உட்கார்ந்து இருந்தோம். அதுக்கு முன்னால இந்த ப்ராஜெக்டுக்கு அவன்கிட்ட போயிருந்தோம், அவன்கிட்ட கம்ப்யூட்டர் கொடுக்கும்படியாக. விலை ஜாஸ்தியா இருந்தனால அங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஜெனித் கம்பெனி போனதும் அவனுக்கு தெரியும். போனோமே ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த நபரை பார்க்கும்படியாக உதவி செய்தார். அங்கிருந்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். தேவன் அந்த ப்ராஜெக்டையும் தேவன் முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இதற்கிடையிலே 1991ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதியிலே ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளானேன். நான் சென்று கொண்டிருந்த பேருந்து திண்டிவனம் அருகிலே உள்ள நின்று கொண்டிருந்த லாரியிலே போய் மோதிவிட்டது. நான் 3வது நபராக இருந்தேன். எனக்கு முன்னால் இருந்த டிரைவர், கண்டக்டர், அந்த பேசஞ்சர் எல்லாம் செத்துட்டாங்க. எனக்கு அந்த முன்னால் இருந்த சீட்டு காலில் அடிச்சு அப்படி கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் அலேலியான்னு கையை தூக்கினேன். எனக்கு நான் ஆரம்பத்தில் தேவன் என்னை ரட்சிக்கும்படி சொன்ன அதே சத்தம், உன்னுடைய எலும்புகள் முறிவதில்லை என்று. ஆண்டவரேன்னு பார்த்தா எனக்கு அந்த காலில் வந்து லேசா சிராப்பு தான். ஆண்டவர் ஜீவனை காக்கும்படியா உதவி செய்தார். 2011ஆம் ஆண்டு அதே மே மாதம் அதே 17ஆம் தேதி மீண்டும் ஒரு என்னுடைய ஹார்ட் அட்டாக், அதாவது இருதயத்தில் இருக்கிற 2 வால்வும் அடைக்கப்பட்டது. என்னுடைய பல்ஸ் ரேட்டும் குறைஞ்சிருச்சு. இங்க இருக்க மருத்துவமனையில் அனுபவித்து இவர் ஜீவனோடு இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி மதுரையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த காலகட்டத்திலே எனக்கு அநேக நம்முடைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்கள், நான் அந்த கிடியன் இன்டர்நேஷனல் ஊழியத்திலே ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கிற ஊழியத்தில் இருக்கிறனாலே அவர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். அங்கு உள்ள அந்த ஆபரேஷன் அறையில ஜெபம் நான் கேட்டேன். நான் உணர்ந்த அப்படியே முழுவதும் ஜெபம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு வாழ்வை மாற்ற அவர்கள் அகற்றினார்கள். அடுத்த வாழ்வை அடுத்த நாள் 2-3 நாள்ல செய்வாங்க. செய்ய முடியல, என்னுடைய படிய சூழ்நிலை இருந்தனால. இன்று தேவன் 2 ஆண்டுகளாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த எந்த பாதிப்பு இல்லாமல் என்னை தேவன் நடத்தி வருகிறார். எனக்கு மாத்திரமல்ல, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் போதுமானவராயிருந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து இந்த தேசத்திலே வந்து இருக்கும்படியாக இந்த தேசத்திலே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். செய்கிற காரியங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நானும் என் குடும்பமும் எப்போதும் நன்றியாய் இருக்கவும் அவருடைய சமூகத்திலே அவருடைய வருகையிலே காணப்படும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். நமக்கு எழுப்பி தந்த சாட்சிக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம்.